வேல் ஃபால் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேல் திமிங்கலம் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு திமிங்கலம் இறந்து போறதுனால ஒரு மகத்துவமான ஒரு எக்கோ சிஸ்டமே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஒரு வேல் வந்து அது சாக போகுது, மீன்ஸ் அது வயசாகி இறந்து போற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு, இல்லைன்னா ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னாக்க அது வந்து டீப் சீக் ஆழ் கடலுக்குள்ள போயிட்டு இறந்து போயிருமா. அப்படி இது ஆழ்கடல்ல போய் இறந்ததுக்கு அப்புறமா ஷார்க்கு, லாப்ஸ்டரு, கிராபு, ஹேட்ஃபிஷ் இதுகளுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலோட உடம்பு வந்து உணவா மாறிடுது. இது வந்து எத்தனை நாளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில நாட்களுக்கு கிடையாது, ஒரு சில மாசங்களுக்கு கிடையாது, சில பல வருஷங்களுக்கு இந்த ஷார்க்கு, லாப்ஸ்டருக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய விருந்தாவே அமைஞ்சிருது. இப்படி இதுங்க சதை பகுதிகளை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எலும்பு மேல இருக்கக்கூடிய மஜ்ஜைகளை சாப்பிட்றதுக்கு புழுக்கள், ஷ்ரிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இறால், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடல் ஆமைகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வேலோட எலும்பு மேல இருக்கக்கூடிய மஜ்ஜைகளை சாப்பிட்டு வாழ ஆரம்பிக்குது. இப்போ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட போன் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அந்த போன்ஸை பாக்டீரியாஸ் பிரேக் பண்ணும்போது அதுல இருந்து புதுவிதமான நல்ல பாக்டீரியாஸ் உருவாகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, புதுவிதமான புழுக்கள், புதுவிதமான உயிரினங்கள், மீன்கள் கூட வந்து ஒரு சில நேரம் வந்து புதுவிதமான மீன்கள் கூட உருவாகுது அப்படின்றாங்க. இப்படி ஒரே ஒரு திமிங்கலம் இறந்ததுனால கடல் உயிரினங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 10 இருந்து 50 வருஷத்துக்கான அந்த கடல் உயிரினங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு ஒரு பயன்பாடா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மீன்களை பொறுத்தவரையும் அதுகளுடைய வாழ்நாளை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 டிகேட்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுகளுக்கு உணவுகளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாருங்க, இயற்கை ஒரு உயிரினம் வந்து இறந்ததுக்கு அப்புறமா பல உயிரினங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமா அமையற மாதிரியான ஒரு எக்கோசிஸ்டத்தை எவ்வளவு அழகா பில்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ல ஹியூமன்ஸ் நமக்கும் நாளைக்கு நான் இல்லை அப்படின்னா என்னுடைய உறுப்புகள் யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ தேவைப்படலாம். அப்படியான ஒரு டெக்னாலஜிஸ் மூலியமா ஒரு எக்கோசிஸ்டத்தை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க, உடல் உறுப்பு தானம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டிக்கலை படிக்கும் பொழுது இதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பேசிட்டேன், கொஞ்சம் இதை சிந்திச்சு பாருங்க.